Hi guys, welcome to my channel Arcs Life in USA. இந்த vlogல நம்ம வீட்டை கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். இது தாங்க என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ. இது நான் வாங்கி ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் ட்ரீயில் மாட்டுறதுக்குன்னு இருக்கிறது மட்டுமே. இது எல்லாம் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த ட்ரீ 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அட் ஹோம் அப்படின்ற கடையில் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரீ வச்சுருந்தேங்க. அது ஒரு 2-2.5 வருஷமாக இருந்துச்சு. அது திடீர்னு எடுத்து இந்த மாதிரி தான் கிறிஸ்மஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணும்போது பார்த்தா பாதி ட்ரீல தான் லைட் எரியுது, மீதியில் லைட் எரியாமல் போயிடுச்சு. நல்ல ட்ரீங்க அது. அப்புறம் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. என்னால் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்புறம் சரின்னு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரீயே வைக்கல. அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் எல்லாம் சேலில் போடுவாங்க. இந்த மாதிரி கடையில் திருப்பி அந்த ரீஸ்டாக் பண்ணி அவங்க ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ செலவாகும்ல. ஸோ எல்லாம் 70% ஆஃப்லாம் வரும். அந்த மாதிரி ஆஃபரில் நான் இந்த ட்ரீ வாங்கினேன். இங்கே அமெரிக்கன்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரீ வாங்கி டெக்கரேட் பண்ணுவாங்க. ஃபார்மில் போய் அதில் ட்ரீ வெட்டி எடுத்துகிட்டு வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. என்னது ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தான் இது. இதுலேயே லைட்ஸும் இருக்கும். அதை நாங்கள் லாஸ்ட்டாக ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ட்ரீயை ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்னமெண்ட்ஸை ஒவ்வொன்றா மாட்டிடலாங்க. இந்த மாதிரி கலர் கலராக பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு 5 வருஷமாக நான் சேர்த்து வைக்கிறதுங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் போயிட்டு எதனா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா இருக்குது. ஒரு அமேசான் பேக்கேஜ் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது என் பையன் ஸ்கூலில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுங்க. 2023 செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது போல இருக்குது. அதில் அப்படி தான் இயர் போட்டிருக்கு. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. இது மாதிரி வருஷம் அவன் நிறைய செஞ்சு எடுத்துகிட்டு வருவான். இந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் நான் கல்யாணம் ஆகி வந்த வருஷத்தில் வாங்கினதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆக போகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பழசு. இந்த அவுல் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க. இது நான் வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். இது என் பையன் பண்ணது. லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு அவங்க ஸ்கூலில் பண்ணிட்டு வந்தது. இந்த டீரு அந்த அவுல் இதெல்லாம் ஒன்றா நான் வால்மார்ட்டில் வாங்கினது. இது எல்லாமும் ஒரு 5 வருஷம் இருக்கும். இதெல்லாம் அமேசானில் தாங்க வாங்கினேன். இந்த ஐசிக்கிள் மாதிரி இருக்குது. இது நைட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த ஐசிக்கிள் நல்லா க்ளோ ஆகும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்கிற லைட்ஸுக்கு. இதெல்லாம் இந்த ஜிங்கிள் பெல்ஸுங்க. இது சவுண்டோடு வரும். என் பையன் போகும்போது வரும்போதெல்லாம் 2 தட்டு தட்டி அதை ஆட்டி விட்டு பண்ணிட்டு போவான். ஒவ்வொரு முறை இந்த ஜிங்கிள் பெல் சவுண்ட் வரும்போது இது தாங்க என் ஹஸ்பண்ட் ரியாக்ஷனாக இருக்கும். இருக்குது பார்த்தீங்களா? இது ஸ்னோ ஃப்ளேக்கு. இது டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். ஆனால் போன வருஷம் நினைக்கிறேன் என் பையன் பாதியை பிச்சு எடுத்துட்டான். அப்புறம் இந்த மாதிரி ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த ஸ்டார் வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்குங்க. 4 வருஷமாக இந்த ஸ்டார் நல்லா தான் உழைக்குது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பார்த்தீங்களா? இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டும் ஸ்டாரும் போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இந்த ட்ரீ செட் பண்ணிட்டோம்னாலே நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட வெளிச்சத்துலேயே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது மட்டும்தான் லைட் போடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் வைப்ஸ் அப்போவே வந்துடும். நமக்கே நம்மளை மீறி ஒரு ஹாலிடே வைப்ஸ் வந்துடும். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். இதுதாங்க என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ. இது எல்லாம் இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் ஒரு 6 வருஷம் 7 வருஷமாக சேர்த்து வச்ச ஆர்னமெண்ட்ஸு. இதை டெக்கரேட் பண்ணுறதுன்றது எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்ச ஜாப். பட் நான் இதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டனாலே என் ஹஸ்பண்டுக்கு டென்ஷன் ஆயிருங்க. ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ எல்லாத்தையும் வைக்க போகிறீங்களா? இவன் போகும்போது வரும்போது பாதி ஆர்னமெண்ட்ஸ் எடுத்து கீழே போட்டுருவான். எங்கே பார்த்தாலும் உருளும், எப்போ பாரு நாய்ஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இவன் கொஞ்சம் சின்ன பையன் தானே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவன் விளையாடணும்னு எடுத்துகிட்டு போவான், எடுத்துகிட்டு வருவான். கீழே எல்லாம் எங்கேயாவது பருத்தி போட்டுருவான். இப்போ இந்த வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பையனாயிட்டான் சொல்லி வச்சுருக்கேன். அதனால் இந்த தடவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இதுதாங்க நாங்கள் அவுட்டூரில் பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸு. இந்த ரீத்தும் நான் அந்த ட்ரீயோடு சேர்த்து அட் ஹோமில் தாங்க வாங்கினேன். இந்த லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது நாங்கள் காஸ்கோவில் தான் வாங்கினோம். வாங்கி தனியாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். இந்த டீரும் காஸ்கோவில் தான் வாங்குச்சு. அப்புறம் இந்த பெங்குயின் இங்கே ஒன்று வச்சுருப்பேன். இது அட் ஹோமில் வாங்கினேன். அந்த சைடு செடியில் சுற்றி விட்ருக்க லைட் வால்மார்ட்டில் வாங்கினது. இப்போ நாங்கள் இந்த வீட்டில் மேலே ரூஃபில் போட்டிருக்க லைட்ஸ் பெர்மனண்ட் லைட்ஸுங்க. அது நாங்கள் வாங்கி ஆள் வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அங்கே. அது இந்த மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி கலர் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரைட்டாக தெரியல. நான் நைட்டில் எடுத்துருக்கிறதும் அடுத்து போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் தீபாவளி வரும்போது அந்த மாதிரி சீசனலாக நாங்கள் இந்த மாதிரி இந்த வீட்டு மேலே இருக்க லைட்ஸை ஆன் பண்ணிடுவோம். இங்கே ஒரு சிலர் இப்போ இந்த மாதிரி பர்மனெண்ட் லைட்டு போடாமல்
சீசனுக்கு மட்டும் வந்து இங்கே ஆளுங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்கங்க. வழியிலலாம் வந்து போஸ்டர்ஸ் குத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அட்வர்டைஸர் பண்ணுறவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே லைட்ஸும் எடுத்துகிட்டு வந்து அவங்களே வீடை சுற்றி மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே இந்த கிறிஸ்மஸ் சீசன் நியூ இயர் முடிஞ்சதும் வந்து அவங்களே கழட்டி எடுத்துகிட்டும் போயிடுவாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் வந்து இது எப்பயுமே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சி நாங்கள் இதை போட்டு முடிச்சிட்டோங்க. இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுங்க எங்கள் வீட்டோடது. எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கா, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துதான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.